தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதீங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு எங்கள் மேலே நீங்க நினைவாய் இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனை துதிக்கிறோம் அப்பா, தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன் இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படிக்கு நீங்க நினைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரே, வருமானத்துக்குரிய காரியங்களா இருக்கலாம், படிப்புக்குரிய காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே, வேலைக்குரிய காரியங்கள், திருமணத்துக்குரிய காரியங்கள் ஆண்டவரே, கடன் பிரச்சனையா இருக்கலாம் ஆண்டவரே, கற்பத்தின் கனியா இருக்கலாம். எந்த காரியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலே காத்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஜெப வேளையில நீங்க நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்மை செய்யுங்கப்பா. பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் சுவாமி, வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்களை கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. மனிதர்களை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே நன்மை செய்கிறவர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய அருகாமையில இருக்கிறீங்க என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை ஆண்டவரே தேவனை நோக்கி துதித்து பாட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.